அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய Hello, Jijis. எஸ் சார், நம்ம கூட வந்து ஜபா இருக்காரு அண்ட் திஸ் இஸ் பிரபு. நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் எப்படி ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க அண்ட் ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு குயிக் வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து எதை யூஸ் பண்ணுறோன்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோ. இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒன்ஸ் நீங்கள் நான் விண்டோஸ் வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால வந்து உங்களுக்கு ஷோ ரெக்கார்டிங் அப்படின்னு ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்குது. இதில் மெயினாக வந்து நிறைய செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ட்வீக் பண்ணணும் உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி. அதெல்லாம் என்னென்னு வந்து நான் இங்கே உங்களுக்கு குயிக்காக இந்த வீடியோவில் வந்து காட்டிடுறோம். உங்களுக்கு ஃபர்தராக அது என்ன இன்னும் டீப்பாக தெரியணும், அந்த செட்டிங் எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ சாஃப்ட்வேர் பற்றி வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸில் இங்கே ரொம்ப முக்கியமாக நாங்கள் எங்கே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மாற்றணும் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதில் என்னென்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரீம். நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்வர் மூலியமாக தான் பண்ணுவீங்க கரெக்டாக, யூடியூப் ஆர் ஃபேஸ்புக். ஸோ அந்த சர்வரை வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்ட்ரீம் போயிட்டு நீங்கள் அந்த சர்வரை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இங்கே எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நீங்கள் ஸ்ட்ரீமிங் பர்பஸ்க்காக வந்து அவுட்புட் வந்து வைக்கிறீங்கன்னா அதோட செட்டிங்ஸ் வந்து இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஸ்டன்ட் கியூபி ரேட் கண்ட்ரோல் அண்ட் கான்ஸ்டன்ட் கியூபி அதோட வேல்யூ வந்து 20 வச்சுருக்கோம். இது எதுக்காகனா எங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி என்னோட கிராஃபிக்ஸ் கார்டு RTX 5080 அண்ட் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 5800X எஸ் ரைசான், அந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரியான செட்டிங்ஸ் வந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ஹை அண்ட் கான்ஃபிகரேஷன்னால அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கோம். இதோட அவுட்புட் எங்களுக்கு வந்து வெல் அண்ட் குட் நல்லாவே வருது. நீங்கள் அதை வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு செட்டிங்ஸ். இதை நான் குயிக்காக ஸ்க்ரால் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய சிஸ்டம் வந்து இதை விட கொஞ்சம் லோ கான்ஃபிகரேஷனோ இல்லை இதை விட அதிகமான கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து முன்ன பின்ன மாற்றி உங்களுக்கு என்ன பக்காவாக வருதோ அதோட அவுட்புட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மெயினாக நீங்கள் மாற்ற வேண்டியது வந்து உங்களுக்கு இன்கேஸ் லோ எண்ட் சிபியூ இல்லை மிட் ரேஞ்சில் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, ஜிபியூ வச்சுருக்கீங்கன்னா கான்ஸ்டன்ட் கியூபியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குவாலிட்டி அவுட்புட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ரீம் பண்ணுறதோ வீடியோவுடைய அவுட்புட் கம்மியாகும், குவாலிட்டி கம்மியாகும். ஆனால் உங்களுடைய ஹார்ட்வேரால் அதை எந்த விதமான லேக் இல்லாமல் ரெக்கார்டோ ஸ்ட்ரீமோ பண்ண முடியும். அதே மாதிரி டியூனிங்கில் ப்ரீசெட்டில் நாங்கள் வந்து ஸ்லோ ஃபார் குட் குவாலிட்டி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் மீடியம் குவாலிட்டி அந்த மாதிரியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுடைய ஜிபியூவில் வந்து லோடு கம்மியாகும். இன்னொன்று வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற என்கோடர் வந்து ஜிபியூ. இப்போ எங்களது RTX 5080ங்கிறதுனால ஜிபியூ என்கோடர் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த செட்டிங்ஸும் மேலே இருக்குது. மேலே போனீங்கன்னா அதில் வந்து NVIDIA வீடியோ என்கோடரில் வந்து NVIDIAன்றது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ராப் டவுன்லேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் CPU வச்சும் என்கோடிங் பண்ண முடியும். பட் CPU என்கோடிங்கை விட GPU என்கோடிங் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ஹை எண்ட் ஆர் ஒரு மிட் ரேஞ்ச் GPU வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங். அது வந்து சேம் செட்டிங்ஸ் தான். இங்கேயும் வந்து நான் குயிக்காக வந்து ஸ்க்ரால் பண்ணிடுறேன். இப்போ ஜபா சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்டிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடியோவோட பிட்ரேட் வந்து 320. எல்லா ட்ராக்லேயுமே வந்து 320ன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, விச் வுட் பி குட். அண்ட் அடுத்த முக்கியமான செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ. இந்த ஆடியோவில் குளோபல் ஆடியோ டிவைசஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆடியோ வந்து நீங்கள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமிங்கோ இல்லை ரெக்கார்டிங்கோ பண்ணுறதுக்கு என்ன டிவைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரேசர் USB சவுண்ட் கார்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து நான் டெஸ்க்டாப் ஆடியோவும் அண்ட் மைக் என்னோட இன்புட்டுக்கும் அதே தான் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இது ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இப்போ மற்ற ஆடியோ வந்து நான் ஸ்பீக்கரோ இல்லை நான் என்னோட
போர்ட்டை வந்து வேற போர்ட்டுக்கு மாற்றும் போது, அதாவது அந்த ஆடியோ போர்ட்டை வந்து வேற இதுக்கு மாற்றும் போது இது ரீசெட் ஆகிடும், டிசேபிள்டோ இல்லை வேற ஒரு ஆடியோவும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், வேற ஒரு ஆடியோ டிவைஸ். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவையும் நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிக்கும் போது. எஸ்பெஷலி நீங்கள் 2 ஹெட்செட்டு இல்லை ஒரு ஹெட்செட் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க, அப்பப்போ மாற்றிக்குவீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரீம் பண்ணும்போதும் என்ஷூர் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அது ஆடியோ பிக் பண்ணாது. ஸோ இங்கே நீங்கள் ஹெட்செட்டோட ஆடியோ பிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்செட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெட்செட் செலக்ட் பண்ணால் மட்டும் பத்தாது. நீங்கள் மைக்ரோஃபோன் ஆடியோவும் உங்களுடைய மைக்ரோஃபோன் வந்து ஆக்சிலரி ஆடியோ அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, குளோபல் ஆடியோ டிவைசஸில் அங்கே வந்து உங்களுடைய மைக்ரோஃபோன் டிவைஸையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எங்களோட ஹெட்செட்லேயே மைக்ரோஃபோன் வரதுனால நாங்கள் அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2மே இருந்தால் தான் உங்களுடைய இன்கேம் ஆடியோ, இன்கேம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ரீம் பண்ணுற கேமோட ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகும். அதோட சேர்த்து நீங்கள் பேசுகிற வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த 2 லைனுமே இருக்கும். கரெக்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான செட்டிங்ஸ் வீடியோ. நம்மளுடைய அவுட்புட் வந்து என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும் அப்படின்றது தான் இந்த ரெசல்யூஷன். ஸோ நாங்கள் வந்து 4Kல வந்து ரெக்கார்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறனால நாங்கள் வந்து 4K ரெசல்யூஷன் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களோட FPS வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 120ல் வந்து வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் 60 FPSஓ இல்லைனா உங்களுக்கு மானிட்டர் வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி 144 Hz அந்த மாதிரிலாம் வந்து மானிட்டர் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வேல்யூ வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு ஆட் ஆன் டிப்ஸாக நாங்கள் ஹாட் கீஸ், அதாவது ஷார்ட்கட்ஸ், அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம் எங்களோட ஸ்ட்ரீமிங்க்கோ இல்லை வந்து ரெக்கார்டிங்க்கோ. ஸோ தட் வந்து நாங்கள் ஸ்க்ரீனை வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது அது ரெக்கார்ட் ஆகாமல் நாங்கள் வந்து உள்ளேயே இப்போ கேமிங் விண்டோவில் இருக்கும்போதே ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து பண்ணிப்போம். ஸோ தட் வந்து உங்களுடைய ப்ரைவசி, அதான் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த டெஸ்க்டாப் விஷயம்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இது அடிஷ்னல் டிப்ஸ். ஒன்ஸ் வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் சோர்சஸ். இங்கே நீங்கள் இந்த சோர்சஸில் தான் வந்து என்னென்ன சோர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. நான் இங்கே வந்து பார்த்தேன்னா என்னோட டெஸ்க்டாப்பாக அப்படியே அந்த டிஸ்பிளே கேப்சர் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தட் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, என்னோட செட்டிங்ஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வர மாட்டேங்குது. அதனால் இதுவே நீங்கள் உங்களுக்கு மல்டிபிள் இன்புட் சோர்சஸ் வந்து இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் கேப்சர் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ பப்ஜி விளையாடும் போது கேம் கேப்சர் அந்த பர்டிகுலர் விண்டோ வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் விண்டோ மட்டும் வந்து உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகும், ஸ்பெசிஃபிக் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நான் இப்போ கேம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா அது இங்கே லிஸ்ட் ஆகும், அதை நான் செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தேன்னா கரெக்டாக அந்த கேம் வந்து கேப்சர் ஆகும். எனக்கு மல்டிபிள் ஆடியோஸ் அண்டு அது ஓவர்லேப்லாம் ஆகக்கூடாதுன்றனால நான் டைரெக்டாக வந்து டெஸ்க்டாப் மட்டும் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து நீங்கள் இதை ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ கேப்சர், நீங்கள் வெப்கேம் வச்சு வந்து நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறீங்கன்னா வீடியோ கேப்சர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு வாட்டி நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் வீடியோ வந்து காட்ட விரும்பலைன்னா இங்கேயே வந்து நீங்கள் வந்து அதை ஹைட் பண்ணிக்கலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு யூஸ். இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு மினி கடல் மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ மிக்சர். இங்கே நீங்கள் ஒன்ஸ் வந்து எல்லா இன்புட்டும் வந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போ என்னோட மைக் வந்து பிக்கப் ஆகுது பாருங்கள். இங்கே நான் பேசாமல் இருந்தேன்னா இட் வில் பி ஐடில், அண்ட் நான் பேசும்போது வந்து ஆடியோ வந்து பிக்கப் ஆகும். இது ஆடியோ பிக்கப் ஆகுதா. அண்ட் நீங்கள் கேம் வந்து ஒன்ஸ் நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து லோட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டெஸ்க்டாப் ஆடியோ வந்து இங்கே பிக்கப் ஆகுதான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெக்கார்டிங்கும் வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டாப் ஒரு 1 மினிட்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ப்ளேபேக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃபைன்னா யூ ஆர் கெட் டு கோ ஃபார் ஸ்ட்ரீமிங் ஆர் ரெக்கார்டிங். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருக்குது இல்லை இந்த சாஃப்ட்வேர் பற்றி வந்து இன்னும் இன் டீட்டெயில்டாக வந்து விஷயம் கண்டென்ட்ஸ் இந்த என்கோடர் ஜப்பா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா ப்ளீஸ் லீவ் எ கமெண்ட், நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஜிஜிஸ். பாய் ஜிஜிஸ்.